Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். நம்முடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் பொழுது மகிமைப்படுத்தும் அது ஒரு உன்னத பலன் வருகிறது. ஆண்டவருடைய ஒத்தாசையும் சகாயம் நமக்கு வருகிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் எப்பொழுதெல்லாம் நெருக்கத்தினுடைய கடந்து போகிறோமோ முதலாவது நாம் தேட வேண்டியது, துதிக்க வேண்டியது, மகிமைப்படுத்த வேண்டியது நம் தேவாதி தேவனை. இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு உருமகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். 2 Chronicles 23. And Jehoshaphat feared and set himself to seek the Lord and proclaimed a fast throughout all Judah. பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு திரள் கூட்டம் எதிர்ப்பு வருகிறது. ராஜாக்கள் இணைந்து கொள்கிறார்கள். மோவாப் ராஜா, அம்மோன் ராஜா, இப்படி பலர் இணைந்து அவனோடு ஒரு பெரிய யுத்தத்தை செய்ய வருகிறார்கள். ஏராளமான ஜனங்களோடு வருகிறார்கள். அப்பொழுது வேதம் சொல்கிறது, யோசபாத் மிகவும் பயந்தானா. பயந்த உடனே அவன் செய்த காரியம்தான் என் இருதயத்தை அசைத்தது. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டானா. தன்னுடைய தேசமாகிய யூதா முழுவதும் அதை அறிவித்தானா. தேவ ஜனங்கள் தேவனை தேட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தேடும் விதம் பாருங்கள். ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுகிறார்கள், மறுபக்கம் அவர்கள் செய்கிற காரியம் பாருங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றும் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 2 Chronicles 20:21. And when he had consulted with the people, he appointed those who should sing to the Lord and who should praise the beauty of his holiness, as they went out before the army and were saying, Praise the Lord, for his mercy endures forever. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட பயமும் திகிலும் எதிர்ப்பும் வரும்பொழுது நாம் கர்த்தரை தேட வேண்டும். அதுவும் தேவனை துதியோடு, துதி சத்தத்தோடு தேட வேண்டும். அந்த ஜனங்கள் பாருங்கள், தேவனை ஆர்ப்பரித்து துதித்தார்கள். என்ன சொல்லி துதிக்கிறார்கள்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாருங்க, ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸை கொண்டு பாடுகிறார். எல்லா ஜனங்களும் பாடுகிறார்கள், நேர்த்தியாய் துதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், எதிரிகள் தங்களுக்குள்ளே விட்டுண்டு ஓடி போகிறார்கள். தேவ ஜனங்களோ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அப்படித்தான் ஊழியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற பவுலும் சீலாவும் அந்த சிறைக்குள் இருந்த தேவனை மனதார துதிக்கிறார்கள். அந்த சிறைச்சாலை அசையும்படி தேவன் மகிமையாய் வெளிப்பட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியையும், அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படும் குடும்பமாக தேவனை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கிறார். இன்றைக்கு கூட தேவ ஜனங்களாகி நாம் ஒரு காரியத்தை செய்வோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Acts 16:25. But at midnight Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. பாருங்கள், அவர்கள் கட்டப்பட்டு அடி வாங்கின சூழ்நிலையில
வேதம் சொல்கிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, எந்த நேரமா இருந்தாலும் சரி, நீங்கள் நெருக்கத்தை அனுபவித்தால் உடனே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்து பாடுவோம். கர்த்தர் இறங்கி வருவார். நமக்காக ஒரு பூமி அதிர்ச்சியாக ஏற்படுத்துவதை போல் அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா இக்கட்டான சூழ்நிலையில் உம்மை தேடவும் ஜெபம் பண்ணவும் சத்தமிட்டுமை ஆர்ப்பரித்து துதிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையையும் விசுவாசத்தையும் தாரும். அப்படி செய்கிற பிள்ளைகளாய் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அதன் நிமித்தம் எங்களுக்கு வழிகள் திறக்கப்படட்டும், பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதமும் வெற்றியும் உண்டாகட்டும். எங்களை மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்குரிய பாத்திரங்களாய் மற்றவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.